வேலூர் சைதாப்பேட்டையை சேர்ந்த சிப்ஸ் வியாபாரி ரஃபீக் என்பவரின் மனைவி ரிஸ்வானா என்பவர்தான் வரதட்சணை கொடுமைக்குள்ளாகி மாமியாரால் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட மருமகள். வீட்டிலேயே சிப்ஸ், முறுக்கு உள்ளிட்ட தின்பண்டங்களை தயாரித்து விற்கும் தொழில் செய்து வரும் ரஃபீக்கிற்கும் ரிஸ்வானாவுக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 3 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ள நிலையில் ரஃபீக்கின் தாய் சலீமா மருமகள் ரிஸ்வானாவிடம் கூடுதல் வரதட்சணை பணம் வாங்கி வரச் சொல்லி நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. திருமணத்திற்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலவழித்ததாக கூறி மாமியார் சலீமா மருமகள் ரிஸ்வானாவை அடிக்கடி தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி பணம் கேட்டு தாய் வீட்டுக்கு சென்ற ரிஸ்வானாவால் மாமியார் கேட்ட தொகையை வாங்கி வர முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10ஆம் தேதி இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மருமகள் ரிஸ்வானாவை மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார் மாமியார் சலீமா. இதில் மயங்கி சுருண்டு விழுந்த ரிஸ்வானா மீது ஆத்திரம் அடங்காத மாமியார் சலீமா சமையல் அறையில் இருந்து மண்ணெண்ணெய் எடுத்து வந்து ஊற்றி தீ வைத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் உறவினர்கள். தாயில்லாத குழந்தை, நாம் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் தங்கச்சி குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப துக்கமான சம்பவம். என்ன பண்ணாங்க? மாமியார் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி இருக்கிறா. இது பலமுறை நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அரசாங்க மருத்துவமனையில் பலமுறை நான் கேட்டாலும் அந்த ஒரு வார்த்தை தான் வருது. என்னுடைய கணவரும் கூட இருந்தார், அவர் காப்பாற்றலை எனக்கு. மருமகள் ரிஸ்வானா தன் மீது தீ மளமளவென பரவியதால் நினைவு திரும்பி அலறி துடித்துள்ளார். இதை பார்த்தும் மனம் இறங்காமல் சலீமா நின்று கொண்டிருக்க அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ரிஸ்வானாவின் உடலில் கொழுந்து விட்டு எரிந்த தீயை அணைத்து அவரை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மரண வாக்குமூலத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமையை விவரித்த ரிஸ்வானா தனது 3.5 மாத குழந்தையை தனது வீட்டாரிடம் ஒப்படைக்கும்படி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கில் மாமியார் சலீமாவை கைது செய்தனர். இந்நிலையில் 90% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி வந்த ரிஸ்வானா வியாழக்கிழமை பரிதாபமாக பலியானார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கில் கைதான மாமியார் சலீமா மீது கொலை வழக்கு பாய்ந்தது. கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட சலீமா 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் கணவர் ரஃபீக் மற்றும் அவரது சகோதரிக்கும் தொடர்பு இருப்பதாக ரிஸ்வானாவின் பெற்றோர் புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திட்டாங்க அவங்க வீட்டுல. மாமியார் வீட்டுல கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திவிட்டு வெளியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துன்னு எல்லாம் உள்ள ஒரே இதுவாகுது அப்படின்னு ஜனங்க சொன்னாக்கா உள்ள போய் பார்த்துட்டு என்ன சொல்றது, இது கொளுத்திட்டு ரூமை மூடிட்டு வெளியே போய் நின்றுட்டு அதுவே கொளுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, இங்கேருந்து இட்டும் போய் ஆஸ்பத்திரிக்கு இது பண்ணி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆர்டிஓ, அந்த ஜட்ஜி, அவங்க இவங்கெல்லாம் வந்துட்ட பிறகு என்ன இந்த மாதிரி சித்திரவதை, மாமனார் சித்திரவதை, அந்த மாப்பிள்ளை சித்திரவதை, இந்த பொம்பளை சித்திரவதை, அதை கீரை பார்த்துன்னு இருக்கிறது. இந்த மாதிரி அது எதனா ஒன்று சொன்னாக்கா அந்த இன்னொரு மருமக இருக்கிறான், அது போய் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுது. பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் கோட்டீஸ்வரன் மற்றும் வேல்ராஜ்.